இன்னைக்கு ஒரு டேஸ்ட்டான பணியாரம் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு முட்டையை வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு இட்லி மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கிருவோம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு, அப்புறம் ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிருவோம். போட்டுட்டு தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து அதையும் போட்டுக்கிருவோம். போட்டுட்டு இப்போ வந்து முட்டை வந்து கலக்குனதை போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம். இந்த மாதிரி பணியார மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பணியார சட்டியில் வந்து எல்லா குழியிலையும் நெய் விட்டுக்கிருவோம். நெய் விட்டு செய்யும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து ஒரு கிளாஸில் வந்து அந்த மாவை ஊற்றி எல்லா குழியிலையும் விட்டுக்கிருவோம். இந்த மாதிரி ஊற்றும்போது ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. இப்போ வந்து எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பணியாரம் வந்து மேலே வந்து நல்லா வெந்துருச்சு. அதை வந்து பிரட்டி போட்டுக்கிருவோம். இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுக்கிருவோம். திருப்பி விட்டு பணியாரம் வந்து நல்லா வேகட்டும். இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ பணியாரம் வெந்துருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.